உங்களோட ஃபர்ஸ்ட் பிசினஸ் தான் உங்களோட லாஸ்ட் டெஸ்டினின்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் பிசினஸ் பண்ணணும்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், பெரிய ஆபீஸ் இருக்கணும், லக்ஸரி இன்டீரியர்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. உண்மை அப்படி இல்ல. நீங்க பெருசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது முக்கியம் இல்ல, பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது தான் இம்பார்ட்டன்ட். உங்களோட ஃபர்ஸ்ட் கோல் என்ன தெரியுமா? உங்க சேலரி இல்லாம உங்க வீட்டுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு உண்டான அமௌண்ட்டை சம்பாதிக்கிறது தான் உங்களோட ஃபர்ஸ்ட் கோலா இருக்கணும். அதுக்கு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் க்ரோ பண்ணுங்க. நம்ம எங்க போகணுமோ அந்த இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரீச் ஆயிடலாம். நான் ஒரு வீடியோல சென்னை மொபைல்ஸ் ஓனரோட இன்டர்வியூ பார்த்தேன். அவர் பெரிய படிப்பெல்லாம் இல்ல, ஆனா இன்னைக்கு 1000 கோடிக்கு சொந்தக்காரரா இருக்காரு. இன்னைக்கும் எனக்கு எழுத படிக்க தெரியாது, இருந்தாலும் இன்னைக்கு 1000 கோடி. அவரெல்லாம் ஒரே பிசினஸ்ல ஸ்டார்ட் பண்ணவர் இல்ல, பல பிசினஸ் பண்ணியிருக்காரு, பல எக்ஸ்பீரியன்சஸ் எடுத்திருக்காரு. அந்த ஜேர்னில தான் இன்னைக்கு சென்னை மொபைல்ஸ்னு ஒரு பிராண்டை பில்ட் பண்ணியிருக்காரு. அதனால ஃபர்ஸ்ட் பிசினஸ்லயே சக்சஸ் ஆகணும்ன்ற ப்ரெஷரை எடுத்துக்காதீங்க. நானும் என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பெரிய ஆபீஸ்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணல, என் வீட்ல இருந்த ஒரு ரூம்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா இன்னைக்கு அது பல பிரான்ச்சஸா வளர்ந்துருக்கு. நீங்களும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மேல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க, லேர்ன் பண்ணுங்க, க்ரோ பண்ணுங்க. நீங்க நினைச்ச இடத்தை விட ஒரு பெரிய இடத்தை ரீச் பண்ணிடுவீங்க.